தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். இன்னைக்கு நம்ம லேட்டஸ்டா 1 வீக்கா பார்த்துட்டு இருக்கோம். ட்ரக் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள்ஸாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை பத்தி நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாவே நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு நான் அடிக்கடி போவேன். ஏன் போவேன் அப்படின்னா மை பேரண்ட்ஸ் ஆர் pretty ஓல்ட். 85 இயர்ஸ் ஆயிடுச்சு எங்க அப்பாவுக்கு. எங்க அம்மாவுக்கு 79 இயர்ஸ் ஆனதுனால எப்படியும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி போவேன். போகும்போதெல்லாம் நான் பார்க்கறது என்ன அப்படின்னா மது கலாச்சாரம் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்து இதை நான் ஒரு பதிவாகவும் போட்டிருக்கேன். அதிமுக காலத்துல உண்மையாவே 10 மணிக்கு மேல நமக்கு மது கிடைக்காது, அவ்வளோ எளிதா கிடைக்காது. ஆனா இப்போ திமுக வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெசநகர் மாதிரி ஓரளவுக்கு வளர்ந்த ஒரு பகுதியான மெட்ராஸ்ல வளர்ந்த பகுதி அப்படின்னா பெசநகர், அண்ணா நகர், வேளச்சேரி, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். கே நகர், டி நகர், அது மாதிரி சொல்ற இடத்துலயே ரொம்ப ஈஸியா, அதாவது குடும்பங்கள் வாழற இடத்துல தான் ஒரு டாஸ்மாக் இருக்கு. அந்த டாஸ்மாக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நைட்டு ஃபிளைட்டு முடிச்சுட்டு நைட்டு 2 மணிக்கு ஃபிளைட்டு வெளியே இறங்கி 4 மணி ஆயிடுச்சு. நான் எங்க வீடு போய் சேரும்போது அந்த டாஸ்மாகை தாண்டி தான் நான் போறேன். போகும்போது ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம். ஏன்னா அப்போ டாஸ்மாக் மாத்திட்டாங்க. வேற இடத்துல இருந்துச்சு, அந்த இடத்துல மூடிட்டு இந்த இடத்துல ஓபன் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியல, ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. என்னடா இது ரொம்ப கூட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி, என்னங்க இது ஏன் கூட்டமா இருக்கு? இல்லைங்க, இது டாஸ்மாக் அப்படின்னாங்க. ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி போய் பார்த்தா பிளாக்ல வித்துட்டு இருந்தாங்க. 100 ரூபாய் ஜாஸ்தியா வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதை ஒரு பதிவாகவும் போட்டேன். என்னடா இது, மது இந்த அளவுக்கு எளிதா கிடைச்சதுன்னா யாரு வேலைக்கு போவாங்க? மக்கள் என்ன பண்ணுவாங்க? காத்தால வந்த உடனே ஏதாவது ஒரு கடனை வாங்கிட்டு குடிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. இல்ல நேத்திக்கு சம்பாதிச்சவன் என்ன பண்ணுவான்னா இன்னைக்கு ஃபுல்லா மதுவை குடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான். இப்படி இருந்ததுன்னா குடும்பங்கள் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நான் எப்பவுமே ஃபீல் பண்ணது உண்டு. இதை எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன். இதை எப்படிடா மாத்துறது அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் திமுக ஆட்சியில இது ஒரு பழக்கமாவே இருக்கு. அதிமுக ஆட்சியில அப்படி இல்லை. நான் திருப்பியும் சொல்றேன், திமுக அதிமுகலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அது அரசியல். இது அரசியலா நான் பார்க்கல. ஏன்னா ஒரு அரசியல் கட்சின்றது எதுக்காக நம்ம சப்போர்ட் பண்றோம்னா அது மக்களுக்கான ஒரு கட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல என்ன அப்படின்னா கஞ்சா கலாச்சாரமும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் நான் பார்த்தேன். ஏன்னா கஞ்சா ரொம்ப ஈஸியா கிடைச்சது அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த காலத்துல சரி ஓகே சொல்லிட்டு நான் யூஎஸ்க்கு திருப்பியும் வந்துட்டேன். வந்த உடனே திடீர்னு 10 நாளா நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு நம்ம கேட்கறோம். எல்லாருக்குமே ஒரு கொஸ்டினா இருக்கும், என்னடா அது சிந்தட்டிக் ட்ரக்ஸ்னாலே என்ன அது அப்படின்ற மாதிரி. யூஎஸ்ல இது ரொம்ப ஃபேமஸ். அதை எல்எஸ்டின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்கு. சிந்தட்டிக் ட்ரக்ஸ்னா ஒரு லேமேனுக்கு புரியுற மாதிரி, ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஒரு கஞ்சா இருக்கு. கஞ்சானா என்ன பண்றது? ஒரு செடி வளரும். அந்த செடியை என்ன பண்ணுவாங்க, அந்த செடியில இருக்கிற அந்த இலைகள்லாம் எடுத்து அரைச்சு பவுடர் ஆக்கி அதை விற்பாங்க. சில பேர் அந்த அந்த இலையவே புகையிலை மாதிரி உள்ள போட்டு அடிப்பாங்க. அப்படின்றதுலாம் என்ன அப்படின்றது ட்ரக்ஸ். அது பிளான்ட் பேஸ்டு ட்ரக்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா கொக்கைன் இருக்கு, அது பிளான்ட் பேஸ்டு ட்ரக். அதே மாதிரி அபின் இருக்கு, அதெல்லாம் பிளான்ட் பேஸ்டு. இதெல்லாம் நல்லதான்னு கேட்டா நிச்சயமா நல்லது கிடையாது தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் என்ன இதுக்கும் சிந்தட்டிக் ட்ரக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பிளான்ட் பேஸ்டு கிடையாது, எல்லாமே கெமிக்கல் பேஸ்டு. ஓகேங்களா? ஒரு கெமிக்கல் அப்படின்னா அதுவே ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ப்ராடக்ட். அந்த ஆர்டிஃபிஷியலான ஒரு ப்ராடக்டோட சேர்ந்து 2 3 ப்ராடக்டை கம்ப்ளீட்டா கம்பைன் பண்ணி நம்ம கிரியேட் பண்றது தான் சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இட்ஸ் ஆல் கம்ப்ளீட்லி கெமிக்கல். அதாவது நம்ம பிரெயின்ல நிறைய நியூரான்ஸ், பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கு இல்லையா? அந்த நியூரான்ஸை எப்படி டேப் பண்றது? அந்த அந்த டேப் பண்ணி ஒரு திடீர்னு ஒரு சந்தோஷம், திடீர்னு ஒரு இது எல்லாத்தையும் அந்த அந்த ட்ரக்கால கொடுக்க முடியும். டப்புன்னு இன்டியூஸ் ஆகி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயி வேற ஒரு உலகத்துக்கு போற மாதிரி இருக்குது. இது ஆர்டிஃபிஷியலி இன்டியூஸ்டு.
அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியலி இன்டியூஸ்டு. ஸோ இதுதான் வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ். மிச்சதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேச்சுரலான ட்ரக்ஸ், பட் இருந்தாலும் கெடுதல்னா அதுவும் கெடுதல். இப்போ ஆல்கஹால் மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு ரகமாக நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்றது வந்து அது வேற ரகம். அது வந்து உடம்ப வந்து கம்ப்ளீட்டாக சீரழிச்சிடும். இங்கே இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இதை பற்றி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, என் பையன் காலேஜுக்கு போகிறான். காலேஜுக்கு போகிறதுனால நாங்கள் வந்து இதை வந்து காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஆஸ் அ பேரண்ட் வி நீட் டு பி எஜுகேட்டட். காலேஜில் இருக்கிறது இதுக்குன்றே ஒரு செகண்ட் இருக்கும். சிந்தட்டிக் ட்ரக்ஸ்னா என்ன, இந்த ட்ரக்ஸ்னா என்ன, சிகரெட்னா என்ன, ஆல்கஹாலானா என்ன, எப்படி இதுலேருந்து வந்து நம்மளோட குழந்தைகளை நம்ம வந்து காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி ஒரு செஷன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ட்ரக் யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, ஈஸியாகவும் கிடைக்கும். இப்படி நம்ம வந்து தமிழ்நாட்டில் அது ஈஸியாக கிடைக்காது. நீங்கள் வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா வந்து மெமரி லாஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பிளாக் அவுட்ஸ் ஆகும், பிரெயின் டேமேஜ், ரேபிட் ஹார்ட் பீட், ஹாலுசினேஷன்ஸ், பேரனாயா, இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். அதாவது வந்து நம்ம வந்து வேற ஒரு உலகத்துக்கு போற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அது இல்லாம வாழ முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன திருட்டுக்கள், சின்ன சின்ன இது அது வந்து அதுக்கப்புறம் ட்ரக்குக்காக கொலை பண்றது, மற்ற விஷயங்கள் பண்றது, இதெல்லாம் வந்து சாதாரணமா வந்துடும். தமிழ்நாட்டுக்குள்ள இது வரைக்கும் இல்லவே இல்லை. இந்த மாதிரி ட்ரக் கல்ச்சர் அப்படின்றது வந்து இல்லவே இல்லை. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து ஜென்ரலா வந்து ரொம்ப ஹை கிளாஸ் பெரிய பணக்கார இடத்துலையும் சினிமா ஃபீல்டுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கிற மாதிரி நம்ம வந்து பாலிவுட்லாம் பார்த்துருக்கோம். மெல்லமா தமிழ்நாடுக்குள்ள சினிமா ஃபீல்டில் இருக்குப்பா, அது அங்கங்க ஒரு ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு இருக்கிறது இன்னைக்கு சாமானியன் வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசப்படுது. சாமானியன்னா கிராமத்துல வரைக்கும் கிடைக்குது அப்படின்ற மாதிரி கூல் டிப்ன்றாங்க, அதுன்றாங்க, என்னெல்லாமோ சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு இது கேட்கறதுக்கு. என்ன ஒண்ணுதான் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? லாஸ்ட் 2 இயர்ஸ்ல தான் வந்து இது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாஃபர் சாதிக். ஜாஃபர் சாதிக் தான் இதுக்கு வந்து கிங் பின் அப்படின்றாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து வேற எங்கேயோ மேனுஃபேக்சர் ஆகுது. அது நம்மளோட போர்ட்ரஸ்ட் வழியா, ஏன்னா சென்னை அப்படின்னாலே நம்மளோட போர்ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம போர்ட்ரஸ்டோட ஆக்சஸ் வந்து ஜாஃபர் சாதிக் கிட்ட இருக்கு. எப்படி அது வருது அப்படின்னா, ஹீஸ் காட் ஆக்சஸ் டு ஆல் த பிக் ஷாட்ஸ் ஆஃப் டிஎம்கே. நம்ம வந்து பார்த்தோம் ஜாஃபர் சாதிக் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலினோட அதுக்கப்புறம் எல்லாத்தோடையும் அவர் புகைப்படம் எடுத்திருக்கிறாரு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட சினிமால வந்து கூட அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு மூவி. ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா வந்து சினிமா ஃபீல்டில் இருந்தாங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட நீங்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தால் போலீஸ்காரங்க யாரும் தொட மாட்டாங்க. இதெல்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சஹாரா எக்ஸ்பிரஸ், அது யாருன்னு பார்த்தோம்னா சிற்றரசு. அவரும் வந்து திமுகவா இருக்கிறாரு. அவரோட கொரியர் பேஸ்டு சர்வீஸ்ல தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சென்னைக்கு உள்ள வருது போர்ட்ரஸ்ட் மூலமா. போர்ட்ரஸ்ட்குள்ள வந்தவொடனே மலேசியாவுக்கு போகுதாமா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு போகுது, அப்புறம் நியூசிலாந்து போகுது. ஸோ சென்னை தான் வந்து பேஸா இருக்கு. சென்னை வந்து பேஸா இருக்கு. ஸோ இதை ஃபண்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, சென்னையில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அடிமையாக்குறது. முதல்ல வந்து எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துறது. ஃப்ரீயானா ரொம்ப சீப்பா வந்து கொடுத்துறது. கொஞ்சம் சீப்பா கொடுக்கும்போது என்ன ஆகுது, மக்கள் வந்து அதுக்கு அடிமையாகிறாங்க. அடிமையான உடனே அது தேவைப்படுது அப்படின்னும்போது அதுக்கப்புறம் ப்ரைஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமா. கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு இன்னும் புரியல. இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வந்து ஒரு ஓத் எடுத்திருக்கிறாரு அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக வந்து நான் வந்து டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இஸ் டைரக்ட்லி இன்வால்வ்ட் அப்படின்லாம் நான் சொல்லவே வரல. அவங்களுக்கு நிச்சயமா தெரியும் அப்படின்ற மாதிரியும் நான் சொல்ல வரல. ஆனால் இது ஒரு கையாலாகாத தனமம் அப்படின்னு தான் வந்து நான் பார்க்குறேன். ஏன் அவங்க கையாலாகாத தனம்னு நான் பார்க்குறேன்னா, வேர் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ், இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் டாஸ்மாக். டாஸ்மாக்ல நீங்க வந்து 10 மணிக்குன்னா 10 மணிக்கு மூடுங்க. 10 மணிக்கு மூடி அந்த அந்த கடையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்க. 12 மணிக்கு முன்னாடி திறக்க மாட்டேன்னா 12 மணிக்கு முன்னாடி திறக்காதீங்க. எப்படி வந்து ஒரு சரக்கு 6 மணிக்கு கிடைக்குது, அப்புறம் 10 மணிக்கு மேலே 12 1 மணி வரைக்கும் கிடைக்குது? எல்லா நேரமும் டாஸ்மாக் எப்படி ஓப்பன் ஆகியே இருக்கிறது?
ஸோ டாஸ்மாக்ல இருக்கிறவன் என்ன பண்றான்? போதைக்கு அடிமையாகிறான். போதைக்கு அடிமையானவன்னா அவனுக்கு என்ன ஆகுது? 200 ரூபாய் கொடுத்து சரக்கு வாங்க முடியலப்பா. அதுக்கு பதிலாக வந்து இது ஏதோ புதுசாக என்னவோ ஒன்று சொல்றாங்க, சிந்தட்டிக் ட்ரக்னு, அது 100 ரூபாய்க்கு கிடைக்குது, பேசாம அதை வாங்கி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அடிக்கிறாங்க. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை பழகுறாங்க. அதாவது வந்து சரக்கு அடிச்சீங்க, ஆல்கஹால் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே, ஒரு அடுத்த நாள் காத்தால டயர்டா இருக்கும், இது இருக்கும். பட் இது என்னன்னா அடிக்ஷன். அடிக்ஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அடிக்ஷன் ஆயிடும். உங்களுக்கு அது இல்லாம இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு வந்து போயிடும். அதை வந்து தடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஒண்டி தான் வந்து இதை செய்ய முடியும். இதை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ஏன் பண்ண தவறுது அப்படின்றது வந்து எனக்கு இன்னும் புரியல. எனக்கு வந்து திஸ் இஸ் நாட், அதாவது ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. ஏன்னா இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா ஒரு போலீஸோட ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட் இல்லாம இது பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு போர்ட்ரஸ்டுக்குள்ள இல்லீகலா ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ள வருது அப்படின்னாலே அது வந்து அங்க இருக்கிற போர்ட்ரஸ்ட்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீங்க வந்து ஆஹ், காசு கொடுத்து தான் நீங்க உள்ள கொண்டு வர முடியும். அப்ப நீங்க உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா அங்கிருந்து வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகுது, நியூசிலாந்து போகுது, மலேசியா போகுது, சிங்கப்பூர் போகுது அப்படின்னா அதுக்கேற்றபடி திருப்பியும் நீங்க வந்து வெளியே அனுப்பணும்னா அதுக்கும் காசு இருக்கும் இல்லைங்களா? அந்த அந்த காசு அதுக்கப்புறம் வந்து இங்கே லோக்கலா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நீங்க காசு கொடுக்கணும் அப்படின்னா லோக்கலா இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயா ட்ரக்ஸ், ஏன்னா இவங்க தான் 2000 கேஜி 3000 கேஜில இறக்குறாங்க. அதுலேருந்து இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இங்கே இருக்கிற லோக்கல் மக்களுக்கு கொடுக்குற காசை வச்சு சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது வந்து எல்லா பொலிட்டீஷியன்ஸ்க்கும் வந்து கொடுக்கறது. தமிழ்நாடு எங்கே போயிட்டு இருக்குது? எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு வந்து எனக்கு புரியல. ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாரு, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மக்கள் வந்து அடிமை ஆயிட்டு இருக்கிறாங்க போதைக்கு. அதுலேருந்து எப்படி தடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஓட் சிஸ்டம் வந்து எடுத்தா போதாது. அதுதான் வந்து சொல்ல வருது. ஒரு ஓட் சிஸ்டம் வந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் எடுத்தது உண்மையாவே வந்து என்ன சொல்றது, இட் இஸ் அப்ளாடபிள். நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவருக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குதுன்னு சொல்ல வரல. ஆனால் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் அட் டாஸ்மாக். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. டாஸ்மாகை ஸ்டாப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து என்ன 12 மணிலேருந்து 10 மணிக்கு சொல்றீங்களா, 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மேல நீங்க வந்து நடத்த விடாதீங்க. போலீஸ்காரங்க மேல வந்து நீங்க வந்து கிடுக்குப்பிடி போடணும். யார் அந்த இடத்துல அந்த ட்ரக் யூசேஜ் ஜாஸ்தியா இருக்கோ அந்த இடத்துல போலீஸ்காரங்களை வந்து இடமாற்றம் செய்யுங்கள். போலீஸ் டைரக்ட்லி கம்ஸ் அண்டர் மிஸ்டர் ஸ்டாலின். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப வருத்தத்தோட நான் யூஎஸ்ல இருக்கிறேன். எனக்கும் ஒரு பையன் இருக்கான், 2 பசங்க இருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து ட்ரக் அவங்க பசங்க யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சிட்டு இருக்கிறத நான் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ட்ரக் யூசேஜ் இஸ் சம்திங், என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டம் அது. அது வந்து என்ன வேணா மக்களை பண்ண தூண்டும். அதுவும் இந்த சிந்தட்டிக் ட்ரக் அப்படின்றது வந்து நம்மளை யோசிக்கவே விடாது. ஹாலுசினேஷன், நம்ம பண்றோம்னு அதை பண்றோம்னு கூட நமக்கு தெரியாது. அதுதான் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், தவறா ரைட்டான்னு யோசிக்க கூட முடியாத அளவுக்கு நீங்க அதை பண்ணி முடிச்ச உடனே தான் நீங்க அதை ரியலைஸ் பண்ணும்போது அது வந்து அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ட்ரக் அது. தமிழ்நாடு விழிக்கிறதுக்கு நேரம் வந்துடுச்சு. ஸ்டாலின் வந்து நிச்சயமா ஒரு நல்ல சிஎம்மா இருந்து இந்த ட்ரக் யூசேஜையாவது வந்து ஸ்டாப் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.